Taste the Daily. ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 3 முறை மின்கட்டண உயர்வு, 100% சொத்து வரி உயர்வு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் உயர்வு, பால் பொருட்கள் விலை பல தடவை உயர்த்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மீண்டும் சொத்து வரி உயர்வு என்ற பெயரில் தமிழக மக்களின் பாக்கெட்டுகளில் இருந்து பிணத்தை புடுங்கும் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். வரி மேல் வரி விதித்து மக்களை பாடாய்படுத்துவதா என ஸ்டாலின் அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் ஏழை பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு திருமண சீதனமாக செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கல்விக்கு மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை முடக்குவதா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டங்களை முடக்கிய பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சட்டப்பேரவை தேர்தலின் போது ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அதிமுக புரட்சித் தலைவி பேரவை சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். வரும் அக்டோபர் 9ஆம் தேதி மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் பேருக்கு வேலை என வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் ஆகிய வாக்குறுதியை நிறைவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நீட் தேர்வில் 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான கரூர் மாணவிகள் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அரசு பள்ளியில் படித்த தங்களின் மருத்துவ கனவை நனவாக்கியதாக கூறி நெகிழ்ச்சி பொங்க நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 5 முக்கிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் போதிய பேராசிரியர்கள் இல்லாத அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து அருகில் இருந்த வீடுகள் சேதம். காவல்துறை மற்றும் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே திடீர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 கிலோமீட்டருக்கு அதிர்வுகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து பட்டாசு விபத்துக்கள் அரங்கேறும் அவலம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேருக்கு மூச்சு திணறல். பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பொம்மை முதல்வர் ஆட்சியை விமர்சனம் செய்யும் செய்தித்தள மற்றும் யூடியூபை முடக்கும் எண்ணத்திற்கு சாட்டையடி கொடுத்த உச்சநீதிமன்றம். பத்திரிகையாளர் பிலிப் ஜெரால்டின் யூடியூப் சேனலை முடக்குமாறு பெற்ற உத்தரவு தேவையற்றது மற்றும் சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழக அரசுக்கு கொட்டு வைத்த உச்சநீதிமன்றம். சென்னை பெருங்குடியில் 37 மடங்கு அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரில் மாசு ஏற்பட்டுள்ள அவலம். சிங்கார சென்னை 2.0 என்றெல்லாம் விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குளிப்பதற்கு கூட தகுதியற்ற நிலையில் நீர் ஆதாரங்கள் உள்ளதால் மக்கள் வேதனை. 2018ஆம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய ஸ்டாலின் தற்போது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரியை உயர்த்துவதற்கு மக்கள் கடும் கண்டனம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பின் வேறு பேச்சு என ஏன் இந்த கபட நாடகம் என்று மக்கள் கேள்வி. ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் அம்மா உணவகத்தில் கடந்த 3 மாதமாக தேங்கியுள்ள கழிவுநீர். நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு அம்மா உணவகத்தை மூடுவதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக உணவருந்தும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 1167 கோடியில் பழைய கழிப்பிடங்களை தனியார் பராமரிக்கவும், புதிதாக 7000க்கும் மேற்பட்ட கழிப்பிடங்களை கட்ட மாநகராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தால் மக்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பல டாய்லெட்டுகள் சீரழிந்து கிடக்கும் நிலையில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனுக்கு புதிதாக கழிப்பறைகளா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி.
செயலற்ற ஸ்டாலின் அரசால் வங்கதேசத்தினரின் புகலிடமாக தமிழகம் மாறிய அவலம். வெளிமாநில தொழிலாளர்கள் வாடகைக்கு வீடு எடுத்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என காவல்துறை கூறி வரும் நிலையில் வெளிநாட்டவரின் ஊடுருவலை கண்காணிக்காமல் உளவுத்துறை ஆழ்ந்த உறக்கம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் மீன்களை சுத்தப்படுத்த பதப்படுத்த தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். ஸ்டாலின் மாடல் அரசை நம்பினால் சுகாதாரமான மீன் உணவுகளை சாப்பிட முடியாது என சென்னை மக்கள் குமுறல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 1 கிலோ 350 கிராம் கஞ்சா மற்றும் 2 பட்டாக்கத்திகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை பழக்கத்தால் மாணவர்கள் சீரழிந்து வரும் அவலம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 கிலோ குட்கா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் ஏவல் துறை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 80 கிலோ எடையுள்ள 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரியமேட்டில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 140 கிலோ எடையுள்ள குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதால் தமிழகம் சீரழியும் அபாயம். நெல்லையில் எந்த பணியும் முழுமையாக முடிவடையாத அரசு பொருட்காட்சியை அவசரகதியில் திறந்து வைத்த திமுக அமைச்சர் சுவாமிநாதன். அரங்குகளில் எவ்வித வசதியும் இல்லை என மக்கள் ஆவேசத்துடன் குற்றச்சாட்டு. புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு வைணவ ஸ்தலங்களில் திரண்ட பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்து பரவசம். கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே. விழுப்புரத்தில் வாங்கிய கடனுக்கு 3 மாதங்களாக வட்டி கட்டாத தச்சு தொழிலாளியின் குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியேற்றிய கந்து வட்டி கும்பல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கந்து வட்டி கொடுமை மீண்டும் தலை தூக்கி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினரை தாக்கி திமுகவினர் அராஜகம். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை போரூரில் மழை நீருடன் கழிவு நீரும் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மாணவ மாணவிகளை அடித்த பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாற்றம்தான் இதற்கு தீர்வா என பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணத்தாங்கோட்டையில் சொத்து கேட்டு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்த மகனை கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தை. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகரை வெட்டி கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல். பொம்மை முதல்வர் ஆட்சியில் சொந்த கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகி வருவதால் பெற்றோர்கள் வேதனை.
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள சாரங்கல் கிராமத்தில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். விழுப்புரத்தில் சிறப்பு காவல்படை நிர்வாக அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 பவுன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் கேள்விக்குறியான காவல்துறையின் செயல்பாடுகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏடிஎம் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி மிரட்டி பணம் பறித்த விவகாரம். மத்திய நிதியமைச்சர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு.